ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். பிஹைண்ட் அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். பிஹைண்ட் அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் பின்னால் இருப்பேன். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் பின்னால் இருப்பேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வாட் எவர் யூ டிசைட் டு டூ ஐ வில் பி பிஹைண்ட் யூ. வாட் எவர் யூ டிசைட் டு டூ ஐ வில் பி பிஹைண்ட் யூ. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் பின்னால் இருப்பேன். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் எவர் யூ டிசைட் டு டூ, நான் பின்னால் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் பி பிஹைண்ட் யூ. பிஹைண்ட் அப்படின்னா பின்னால், நான் பின்னால் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் பி பிஹைண்ட் யூ. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் பின்னால் இருப்பேன். வாட் எவர் யூ டிசைட் டு டூ ஐ வில் பி பிஹைண்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன், அவர் பின்னால் போனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பின்னால் போனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, இஃப் ஹி கோஸ் பிஹைண்ட் ஐ கான் டூ நத்திங். இஃப் ஹி கோஸ் பிஹைண்ட் ஐ கான் டூ நத்திங். நெக்ஸ்ட் ஒன், என் பின்னால் வா, என் பின்னால் வா. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, கம் பிஹைண்ட் மீ. கம் பிஹைண்ட் மீ. கம் அப்படின்னா வா, பிஹைண்ட் அப்படின்னா பின்னால். ஸோ என் பின்னால் வா அல்லது எனக்கு பின்னால் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் பின்னால் வராதே. எப்பொழுதும் பின்னால் வராதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கம் பிஹைண்ட் ஆல்வேஸ். டோன்ட் கம் பிஹைண்ட் ஆல்வேஸ். எப்போதும் பின்னால் வராதே. எப்போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்வேஸ். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும் அல்லது எப்பொழுதும். பின்னால் வராதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கம் பிஹைண்ட். டோன்ட் கம் அப்படின்னா வராதே அப்படின்னு அர்த்தம். பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட். எப்பொழுதும் பின்னால் வராதே. இது எப்படி சொல்லணும்? டோன்ட் கம் பிஹைண்ட் ஆல்வேஸ். எப்பொழுதும் பின்னால் வராதே. நெக்ஸ்ட் ஒன், வீட்டின் பின்புறமாக போகாதே. வீட்டின் பின்புறமாக போகாதே. இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ பிஹைண்ட் த ஹவுஸ். டோன்ட் கோ பிஹைண்ட் த ஹவுஸ். டோன்ட் கோ அப்படின்னா போகாதே அப்படின்னு அர்த்தம். பின்புறமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட். வீட்டின் பின்புறமாக போகாதே. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ பிஹைண்ட் த ஹவுஸ். டோன்ட் கோ பிஹைண்ட் த ஹவுஸ். வீட்டின் பின்புறமாக போகாதே. நெக்ஸ்ட் ஒன், அவள் பின்னால் போகாதே. அவள் பின்னால் போகாதே. இதை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கோ பிஹைண்ட் ஹர். டோன்ட் கோ பிஹைண்ட் ஹர். டோன்ட் கோ அப்படின்னா போகாதே அப்படின்னு அர்த்தம். அவள் பின்னால் பிஹைண்ட் ஹர். அவள் பின்னால் போகாதே. டோன்ட் கோ பிஹைண்ட் ஹர். நெக்ஸ்ட் ஒன், அந்த கோவிலுக்கு பின்பாக அந்த இடம் உள்ளது. அந்த கோவிலுக்கு பின்பாக அந்த இடம் உள்ளது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, தட் பிளேஸ் இஸ் பிஹைண்ட் த டெம்பிள். தட் பிளேஸ் இஸ் பிஹைண்ட் த டெம்பிள். அந்த கோவிலுக்கு பின்பாக அந்த இடம் உள்ளது. அந்த இடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் பிளேஸ் இஸ். கோவிலுக்கு பின்பாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட் தட் டெம்பிள். டெம்பிள் அப்படின்னா கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு பின்பாக அந்த இடம் உள்ளது. தட் பிளேஸ் இஸ் பிஹைண்ட் தட் டெம்பிள். நெக்ஸ்ட் ஒன், எங்கள் வீடு அந்த பள்ளிக்கு பின்பாக இருக்கிறது. எங்கள் வீடு அந்த பள்ளிக்கு பின்பாக இருக்கிறது. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, our house is behind that school. our house is behind that school. எங்கள் வீடு அந்த பள்ளிக்கு பின்பாக இருக்கிறது. அந்த பள்ளிக்கு பின்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு behind that school.
எங்கள் வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஹவுஸ் இஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த பள்ளிக்கு பின்பாக பிஹைண்ட் தட் ஸ்கூல். எங்கள் வீடு அந்த பள்ளிக்கு பின்பாக இருக்கிறது. அவர் ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் தட் ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன். என் அம்மாவுக்கு பின்பாக நான் மறைந்து கொள்வேன். என் அம்மாவுக்கு பின்பாக நான் மறைந்து கொள்வேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் ஹைட் பிஹைண்ட் மை மதர். ஐ வில் ஹைட் பிஹைண்ட் மை மதர். ஐ வில் ஹைட் அப்படின்னா நான் மறைந்து கொள்வேன் அப்படின்னு அர்த்தம். என் அம்மாவுக்கு பின்பாக பிஹைண்ட் மை மதர். என் அம்மாவுக்கு பின்பாக நான் மறைந்து கொள்வேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் ஹைட் பிஹைண்ட் மை மதர். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு பின்பாக நீங்கள் இருங்கள். எனக்கு பின்பாக நீங்கள் இருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஸ்டே பிஹைண்ட் மீ. யூ ஸ்டே பிஹைண்ட் மீ. யூ ஸ்டே அப்படின்னா நீங்கள் இருங்கள் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பின்பாக பிஹைண்ட் மீ. எனக்கு பின்பாக நீங்கள் இருங்கள். யூ ஸ்டே பிஹைண்ட் மீ. நெக்ஸ்ட் ஒன். எங்கள் வீட்டிற்கு பின்பாக அவர்கள் வீடு இருக்கிறது. எங்கள் வீட்டிற்கு பின்பாக அவர்கள் வீடு இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, their house is behind our house. their house is behind our house. our house அப்படின்னா எங்கள் வீடு அப்படின்னு அர்த்தம். பின்பாக அவர்கள் வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு their house is behind. எங்கள் வீட்டிற்கு பின்பாக அவர்கள் வீடு இருக்கிறது. their house is behind our house. நெக்ஸ்ட் ஒன். அவர்களுக்கு பின்பாக நீங்கள் இருங்கள். அவர்களுக்கு பின்பாக நீங்கள் இருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஸ்டே பிஹைண்ட் தெம். யூ ஸ்டே பிஹைண்ட் தெம். பிஹைண்ட் அப்படின்னா பின்பாக அல்லது பின்னால், பின்புறமாக, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம பிஹைண்ட் சொல்லணும். அவர்களுக்கு பின்பாக நீங்கள் இருங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ ஸ்டே பிஹைண்ட் தெம். யூ ஸ்டே அப்படின்னா நீங்கள் இருங்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு பின்பாக அப்படின்னா பிஹைண்ட் தெம். அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தெம், பின்பாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஹைண்ட். அவர்களுக்கு பின்பாக நீங்கள் இருங்கள். யூ ஸ்டே பிஹைண்ட் தெம். நெக்ஸ்ட் ஒன். இந்த மலைக்கு பின்பாக எங்கள் ஊர் உள்ளது. இந்த மலைக்கு பின்பாக எங்கள் ஊர் உள்ளது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, our village is behind this mountain. our village is behind this mountain. இந்த மலைக்கு பின்பாக எங்கள் வீடு உள்ளது. இந்த மலைக்கு பின்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு behind this mountain. எங்கள் ஊர் உள்ளது. எங்கள் ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு our village is. இந்த மலைக்கு பின்பாக எங்கள் ஊர் உள்ளது. our village is behind this mountain. நெக்ஸ்ட் ஒன். அந்த மருத்துவமனைக்கு பின்பாக எங்கள் அலுவலகம் உள்ளது. அந்த மருத்துவமனைக்கு பின்பாக எங்கள் அலுவலகம் உள்ளது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, அவர் ஆஃபீஸ் இஸ் பிஹைண்ட் தட் ஹாஸ்பிட்டல். அவர் ஆஃபீஸ் இஸ் பிஹைண்ட் தட் ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவமனைக்கு பின்பாக எங்கள் அலுவலகம் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு பின்பாக உங்கள் மகன் துணை நிற்பார். உங்களுக்கு பின்பாக உங்கள் மகன் துணை நிற்பார். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யுவர் சன் வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் யூ. யுவர் சன் வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் யூ. உங்களுக்கு பின்பாக உங்கள் மகன் துணை நிற்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பிஹைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். ஸோ பிஹைண்ட் அப்படின்னா பின்னால், பின்புறமாக, பின்னாக, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நம்ம பிஹைண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.